பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சினமோ மிக அற்புதம். இந்த நேரத்திலே மக்கள் கூட்டம் அருமையான கூட்டம். நம்மளும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கா. மேடைக்கு முன்னாடி ஆலயம் இருப்பது இந்த ஊர்ல பார்த்திருக்கான். மிகவும் சிறப்பு. அனைவருமே இவருடைய தாய் மந்தை அம்மனுடைய அருள்பெற்று எல்லா மக்களும் நல்லா வாழ வேண்டும் என்று சொல்லி இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணு கலகான கதை வண்ணமே குறிஞ்சி நிலமாகுமே கங்கன் என நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே இருந்தாலும் கூட கெட்டலை இவள் இங்குதான் கவனிச்சுகிறார். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம். குயில் பாட்டு வந்தது இளமானே, அது கேட்டு சென்னது இளமானே. விளக்கு மட்டும் இருந்தா சிறப்பு உண்டா? விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீய கொடுத்தனா விளக்கு சுடர் விட்டு எரியும். அது மாதிரி நான் ஒரு ஆள் வந்தாலும் கதையாக மாட்டேன். அவங்க 4 வக்க மேல 4 பேர்லாம் இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் பேசணும்னு சில உற்சாகத்தை பண்றாங்கன்னா அண்ணன் அண்ணனே ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய சர்வீஸுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சர்வீஸ் ஒரு இது இப்படித்தான் போகலாம். வழிகாட்டுங்க.
நீங்க நல்லா இருப்பீங்க. எங்க பின்பற்றாங்க? சரி, வாங்க அப்படிதா. 5 பேர்ல ஒண்ணாவா இருக்கு. ஒண்ணு காட்சி பாருங்க. வந்தா வந்தா வராட்டா மசுரு அப்படி விட்டு போங்க. அதனால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது பெண்மகளை எப்படி நினைப்போம்? நம்மளும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்துக்கிற 2 பிள்ளையும் அழகான சிறந்த பிள்ளைங்க. இப்படி பச்சை போய் சொல்றீங்க, அப்படி பச்சை போய் சொல்றீங்க. காலையில 6 மணிக்கு மேல பாரு. என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னா நம்ம கூட வரக்கூடிய பிள்ளைகள் நம்ம மேன்மைப்படுத்தி பேசுவோமே, தவறா பேசலாமா? என்னடா நீங்களே புரியும்னா என்ன செய்யலாமா? ஒரு முறை ஆகையினால அழகுமா இந்த புன்னகை போதில்லை. புன்னகையில் கோடி பூங்கவினை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி
மூன்றாம் படை சந்திரை போல் நெற்றியும் புள்ளி கொண்ட வற்கள் வள்ளி கொண்ட காதுகள் கமுகு கொண்ட கழுத்து கோவை புலம்போல் இதழ்கள் ஆகினால எங்கே அவள் எங்கே மனம் எங்கே அவள் எங்கே மனம் எங்கே அவள் எங்கே மனம் எனது காவலால் ஓடி வா. எங்கே வரும் எட்டர்களை பாடி வா. எங்கே அவள் எங்கே மனம் அங்கே வரும் என் பாடலில் கேட்டல்களை பாடி வா. எங்கே அவள் எங்கே மனம் தேடுவே அவளால் ஓடி வா. அங்கே வரும் என் பாடலே கேட்டல்களை பாடி வா. ஐயா யாருங்க ஐயா என்ன தெரியலையா நேத்து தான் பார்த்துட்டு வரேன் அதுக்குள்ளேயும் தெரியலையா நேத்து வந்த ஆளு நீங்க வந்திருக்காரு பேரு உங்க பேரு நான் தான் வெள்ளிமலை கண்ணன் வெள்ளிமலை மல்லவா சொல்லவா வெள்ளிமலை மல்லவா ஏய், ஏன்டா இருக்கிற என்ன இருக்குது ஒரே தான் இருக்குதோ பேரு பேரு வாய். இங்க பாருங்க இருக்கக்கூடிய பேரை ரிப்பேர் ஆக்காம பாத்துக்கிறேன் வாழ்வது கொஞ்ச காலம் மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு நிலையற்ற வாழ்க்கை ஆமா ஆமா கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் டேய், இறக்க போனாலும் சிறக்க சாதி மத பேதம் இல்லாமல் அனைவருமே ஒற்றுமை வரணும் ஆமாமா நீ ஒரு ஆள் தான் எல்லாமே சேர்ந்து வர அவன் எல்லாத்துக்கும் போய் சொல்லு. தெரியும் எனக்கு நீ எப்பேற்பட்ட ஆளு நீ உலக கவலைப்படி என்ன தெரியும் சரி ஆமா சொல்லுங்க கலாடி பையன் ஆமையா கலக்க பிள்ளை கேட்ட மாதிரி இருந்துச்சு. கலாடி பையன் எப்பதான் கலாடி பையன் மாதிரி தெரியாதா நேத்து கூட உன் கூட உன் விருப்பம் எடுத்துட்டு போகல அந்த கவலையா வாயா இங்க பாருங்க மனதை நல்ல மனதைகளை கொள்ளையடித்து கலாச்சாரீங்கல்ல ஆமா, ஆமா. அதுக்கு சொல்றேன் நாங்க பெரிய ஆள் நீங்க எல்லா வகையிலும் கொடுத்துடல ஆமா யார் யார் இருக்கா பொம்பளை பிள்ளை 2 பேரு தங்கச்சி வந்து நீ யாருக்கு இல்லை ஆமா சொல்லி விட்டயா இருக்கியா மச்சான் இப்பயே தம் தம்க்கு தங்கச்சியா போட்டு என்ன அம் தம் மாட்டேன் யாராருக்கும் வழி விடுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு என்னடா அவன ஐயோ இதேதான் சொல்லி சொல்லியே செஞ்சுட்டு என் மேல சத்தியம் பண்ணி அங்கே சாச்சு விட்டாப்புல அவன் எனக்கு தெரியும் என்னைக்கு நம்பரை எழுதி வச்சாங்களோ அன்னையிலிருந்து வாயா எங்க அண்ணன் செங்குட்டு அண்ணன் நானும் அப்படி ஆளவா இல்ல இல்ல ஆஹா என்ன 2 பேருமே பாரு. 2 பேரும் தங்க பாடம் எங்க அண்ணனும் அப்படி ஆள் இல்ல நானும் அப்படி ஆளையா பேப்பர்ல வருது. என்ன நம்பு உங்க நம்பி தான் அப்படி கிடக்குறேன் நம்பி சொல்லிட்டு நீ கொல்ல வேலை வாங்குற ஆமா
அப்படிதான் போகாது. பார்க்கலாமா? பாரு. ஐட்டமல்ல. அத்தை மகளே. போதுமா, போது. மாமா போடா. கவலை போய் மாட்டேன். ஏய் அருண் டேய், நானே எத்தனையோ பிள்ளை பார்த்திருக்கேன். இந்த பிள்ளைய மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கவுந்த கேளு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தா கொஞ்சம் கேளு. சரிம்மா, சரியாதான் பண்ணேன் தம்பி. பூங்குயிலே உங்களுக்கு பூரா சில்லறை பூரா அதுலயே இருக்கு. உன் காதுக்கு எப்படி கேட்குது? பூங்குயிலே. பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கவுந்த கேளு. காது கொடுத்து ஆசையிலே நான் படிச்சேன், நீ என்னை பாரு. கண்ணதாசு நான் இல்ல காளிதாசன் நான் இல்லை, கண்ணனே கண்ணால கவிஞனாலே தன்னாலே. கொஞ்சம் கேளு, ஆசையிலே. நான் படிச்சு அருண் நீங்க எந்தப்பமும் பொன்னழகி, இழந்த போல நிறத்தழகி, கல்லும் போல திருப்பழகி, கண்ணாடி முகத்தழகி. செந்தப்பமு காப்பழகி, செண்பகமு கண்ணழகி, வள்ளிமை முடியழகி, பாசமுள்ள சொல்லழகி. எத்தனையோ சொல்லே புள்ள தமிழ் கூட வார்த்தையில கத்துக்குட்டி கவிஞன்தானே, கண்டுக்காத கஸ்தூரி மானே கத்துக்குட்டி கவிஞன்தானே. கண்டுக்காத கஸ்தூரி மானே பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கவுந்த கேளு. ஆசையிலே நான் படித்தேன், நீ என்னை பாரு. பொட்டு வச்ச வட்டலிலா, போடாதே வீதி முடா, வடவடக்கு கோவிந்துடா, பாசத்துக்கு ஏற்றவளா. நீ இருக்க வேணும் புள்ள, நெஞ்சு குடி ஓரத்தில் அருண் எந்த தேதி நீ தருவ, மஞ்சள் தாலி நாட்டி. பட்டு சேலையும் கட்டி, பலவரைக்கு வாழ, மாமிக்கார சம்மதிக்க, மஞ்சள் தாலி. தாரி புள்ள இந்த மாமிக்கார சம்மதிக்க. கொஞ்சம் தாழி தாரேன் புள்ள அருள் பரவாயில்ல, பரவாயில்ல உங்களுடைய ஆட்டம், சொல்லி கொடுத்த உங்களுடைய பாட்டா பாட்டம். முழுசா பாடிட்டப்பா ஆமா ஆமா, நீங்க தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க எல்லாமே. நீங்க அப்படித்தான் இது பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும்னு நல்லா சொல்லுதாரு புள்ள. ஆமா. பார்த்தேன் ஏ. பப்புன்னு டான்ஸ். ராஜவாட்டி பேரை கேட்டோன்னு ஏய் மாமா தங்கச்சி ஏய் மாமா ஏழு நாளாகத்தான் ஏய் மாமா அட தங்கச்சியே. பருவம் எனது பாடல் பார்வை எனது ஆடல் பருவம் எனது பாடல் பார்வை எனது ஆடல் உறவுமை எனது தோல் உலகம் எனது பாடல் கண்ணை நமது தோல் கலைகள் எனது காதல்
வேடுவதற்கு வேடுவர் வந்திருக்கிறார். எதற்காக? மான்குட்டியை தேடி. மான்குட்டி நீங்க பாத்தீங்களா? இல்லை என்று சொல்லிவிட்டோம். இல்லை என்று சொல்லி அனுப்ப வந்தாலே வெட்டி பேச்சு எதற்காக? வெட்டி பேச்சுக்கு அவர்தான் நின்று கொண்டிருக்கிறார். பதில் சொல்லணும் அப்படிதானே? சரி கடு வந்தவருக்கு உபசரிப்பு முதல்ல கொடுக்கலாம். பாருங்கள் வேடுவரே, நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் திறமையில் பொன்மையும் பொன்மையில் பெண்மடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே, வில்ல எடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனே, சொல்ல எடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை சொல்லுங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் குலத்தை பார்த்து, அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத எடுத்து ஓதட்டுமா? சொல்லுங்கள். மலையோரும் கண்டே அழகான மானே, மலையோரம் கல்லு அழகான மாலை, வானோடு நானோ விளையாட தானே. கலைவாணி திகழும் கலைவாணி திகழும் எனதாதி மானே, கவிமாலை தோடும் எனதாதி மானே. ததலான 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 ததலான. அழகுள்ள மான் என்னதாதை மான், அழகுள்ள மான் உனக்கேத்த மான், அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். அழகான மான் பிடிக்கு பல நாள் காத்திருந்து, நானாத ஆசையானே நபியா நிற்கிறேனே. அழகுள்ள மான் என்னதாதை மான், அழகுள்ள மான் என்னதாதை மான். எத்தனையோ மான் இருக்கு, இது போல பார்த்ததில்லை. எத்தனையோ மான் இருக்கு இது போல பார்த்ததில்லை. எத்தனையோ மான் இருக்கு, இது போல பார்த்ததில்லை. இந்த மானை பார்த்ததாலே, இந்த மானை பார்த்ததாலே, இந்த மானை பார்த்ததாலே ஓடோடி நான் வந்தேன். அழகுள்ள மான் எனதாதை மான், உனக்கேத்த மான், அழகுள்ள மான் அழகுள்ள மான். இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி இந்த ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிற மானை அங்க சொல்லுங்க பாப்போம். அனுமதி கொடுத்தா மானை பிடிச்சிடலாம். ஆமா, வேலிமலையை நோக்கி வெள்ளிமலையில இருந்து வந்த வேடுவர் மான் தான் நீங்க இருக்குன்னு எந்த ஆணித்தரமா எப்படி சொல்லுவீங்க? மானை- மானே வளாதே இந்த இடத்திற்கு. ஏன்னா மலை சார்ந்த பகுதியில் மான்கள் வாழாது, காட்டுக்குள்ளதான் மான்கள் வாழும். அது முல்லை நிலம், அந்த இடத்துல போய் தேடுங்க. வராத வச்சபடி வந்துச்சு சொல்லி வந்தது. காலையில பட்டை போட்டது போய் சொல்லலாமா? நீங்க கவலை செய்றீங்கல்ல, ஆமா இங்க இங்க இந்த கவலை வரீங்க. ஆமா. இந்த வழியை விட்டு போறாரு, பின்னாடி வரக்கூடியவர்
இந்த நபரை பார்த்தா தானே அவரை சொல்ல முடியும் நீங்க. ஆமா இந்த அங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் உண்மை. ஆமாம். அது மாதிரி இந்த மானை கண்ணால பார்த்து நான் தான். அட காவல் கண்ணால பார்த்தா நாங்க காவல் பார்த்தனால எந்த பொருள் வந்தது வரல நானும் சொல்ல முடியும் உங்கள்ட்ட. வரல இல்லையே அந்த மான் வந்துச்சு எப்படி சொல்வீங்க? ஏங்க நீங்க காவல் பார்த்தா நீங்க மானை பார்த்தா வராதுங்க சொல்றீங்களா? ஏன் வந்துச்சுன்னு சொல்வீங்களா? ஆமா. வரல நானும் சொல்லுவேன். சொன்னா சொல்லுவேன். மான் கிடையாது. மான் இருக்கு. மான் இல்ல. இங்க வாங்க. என்ன? கொஞ்ச நேரத்துல எப்படி முட்டி பிடிக்கணும் பாப்பா? பாக்கலாமாவையும் எங்க நீங்க புடிச்சிட்டா கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க நீங்க வந்து காவலுக்கு. ஆமா. நான் வந்து வேட்டைக்கு. ஓஹோ. வேட்டைக்கு வந்திருக்கேன்னா இது எப்படி பிடிக்கணும்? நான் ஒரு பக்குவம் தெரிஞ்ச ஆளு. பக்குவம் தெரிஞ்ச ஆளு ஏன் புடுங்கல ஓடி வந்தீங்க? ஏன்னா இடமும் பொருள் ஏவலங்க. சரி. மானை அடிச்சு பிடிக்கலாம். குத்தி பிடிக்கலாம். வள வச்சு பிடிக்கலாம். ஒரு பொய் மானை வச்சு பிடிக்கலாம். நீங்க சொல்லுங்க மானை குறிவச்சு அடிச்சா என்னாகும்? குருடி வெளியிடும். உடம்புல கனவைத்தா காயப்படும். மேனி பின்னா போயிடும். சரி. மேனி பத்தியா தல தல தலன்னு நான் பார்க்கலையே. கொடு கொடு இருக்கக்கூடிய மானுடைய மேனில கனவைத்தா அது தவறா போயிடும். சரி. ஒரு குளிவிட்டு பிடிக்கலாம். குளிக்கல விடுக்கும் பொழுது ஒரு காலடி ஒடிஞ்சு போயிடும். சரி ஒடிஞ்சிட்டு போகுது உங்களுக்கு எப்படி மான பிரச்சனை தானே? அது தப்பு. ஏன்? இந்த மானுக்கு ஒரு வீடு கட்டுறாண்டா ஒரு 6 மாசம் ஆகும் 1 வருஷம் ஆகும். காசு திரும்ப எப்படி வேண்டா கட்டலாம். அது காசை பொறுத்து இப்படி கட்டலாம். ஆனா வீடு கட்டுறாண்டா 1 மாசம் ஆகும் 1 வருஷம் ஆகும் 6 வருஷம் கூட ஆகும். சரி. இடத்தை பொறுத்து. ஆனா அந்த வீட்டை இடிக்கிறாண்டா ஒரு நாள் ஒரு நிமிஷம் அது மாதிரி மான கொள்ளவன வந்திருக்கேன். இந்த மான கையோட பிடிக்கணும். இத கட்டி அடைக்க முடியும் ஆசையா. அங்க நின்று பேசினா ஆவாதா? என்ன இல்ல அங்க நின்று பேசினா ஆவாதா? மைக் இங்க இருக்கு. அதானே இங்க எதுக்கு வரீங்க? தள்ளிக்க மரண மைக்க போய் கட்டிப்பிடி. அதல்ல இது நாடகம். இயல் இசை நாடகம் இல்லையா? அடடட இயல் இசை நாடகம். இயல் என்ற பேச்சு இசை என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்பு கலந்து நல்லா தான் இருக்கு. ஒரு போறான்னா அதோ போகிறான் இதோ வருகிறான். புரியலையா? அம்மா கை இப்படிதான் இருக்கு. அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த வரேன் பாரு இந்த போறேன் பாரு இப்படி சொன்னீங்க. ஆஹா நல்ல வீடு வைப்பா. நல்ல செய்தி கேட்டாரு. ஏங்க மாடு வரலைன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட பேசாம பெண் பிள்ளை சொல்லதை கேட்டுட்டு போற ஆம்பளைய கண்டோம். முதல்ல எந்த ஒரு இடத்துலயுமே பெண் பிள்ளை பேச்சு கேட்டு நடந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் என்ன காரணம் தெரியுமாங்க? இந்த புராண காலத்துல கூட பாருங்களேன் பெண் சொல்ல கேட்டவங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. யாரெல்லாம் பெண் சொல்ல கேட்கவில்லை அவங்க எல்லாம் பாருங்க தீய வழியில போயிருப்பாங்க. பெண் சொல்ல யார் கேட்டா தெரியுமா? இந்த கையை இருக்கா பாத்தீங்களா ராமாயணத்துல அவ பேச யார் கேட்டாலும் தசரதன் கேட்டார். தசரதன் கேட்டதால்தான் ராமனோட உயிரே தப்பிக்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா கையை தான் ராமனை ரொம்ப பாசமா வளர்த்தான். யாரு கோசலை காட்டிலும் கையை ரொம்ப பாசமா ராமனை வளர்த்திருக்கா. ஆனா தசரதன் சொல்றாரு பாருங்க விடிஞ்சா பட்டாபிஷேகம் ராமனுக்கு அப்படின்னு போய் தன்னுடைய ராமனோட அம்மாட்ட கூட போய் சொல்லல கையிட்டு சொல்ல வந்தாங்க. கையிட்டு சொல்லல அவங்க சொல்றாங்களா இல்ல ராம இப்பெல்லாம் பட்டாபிஷேகம் சூட வேணாம் என் மகன் வந்த நாடாளன்னு ராமன் போய் காட்டுக்கு போகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? ஏற்கனவே இவர் கொடுத்தாரு ஒரு வரம். ஏமா என் உயிரை காப்பாத்துனா உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்ல. கேட்டதுமே அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு எப்ப பயன்படுமோ அப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. பெண்கள் எப்பவுமே நுண்ணறிவு படைத்தவர்கள். எந்த நேரத்துல எதை கேட்கணுமோ அதை சாதகமா பயன்படுத்தி கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் கேட்க வேண்டிய விஷயத்தை இங்க கேட்டாங்க. அப்ப தரேன்னு சொன்ன வார்த்தை இப்ப கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டதுல ராமன் காட்டுக்கு போகணும் பந்தம் நாட்டாளனும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பாருங்க தசரதன் அப்பொழுதே ரொம்ப மனம் நொந்து போயிட்டாரு. என்னடா ராமன் மூத்த பையன் அவன் காட்டுக்கு போகணும் சொல்லி பகவத போய் நாடாளன்னு சொல்லிடாளே அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போயிட்டார். அதுல ஒரு காரணம் இருக்கு பாருங்க. ராமன் போய் இந்த சிம்மாசனத்துல அமர்ந்தால் அவருடைய ஜாதகப்படி சிம்மாசனம் தீப்பற்றி எரியுமா. அதனாலதான் ராமன் போய் காட்டுக்குள்ள இருந்தவாடு உயிரோட இருக்கட்டும் பகதன் என் மகன் இறந்தாலும் பரவாயில்லை என்று கையை சூசகமா தன்னுடைய வார்த்தை முன்னாடி யோசிச்சு சொன்னான். ஆனா அது தெரியாம ஆம்பளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு கையை. நல்ல கருத்துப்பா. அப்ப சொல்லி ஆம்பளை கேட்கணும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. இந்த உலகத்துல யாராருக்கு யார் மனைவியா போகணும் இந்த பெண்ணுக்கு எந்த கணவன் ஆண் வந்து கடமனா போகணும் அப்படின்றது இறைவன் வழிவகுத்தது. கையை பற்றி அறிப்பே சொன்னமா. இப்ப கையை வந்து எந்த நாட்டு பெண்மகள்? கேகை நாட்டுல பிறந்தவ. என்ன கைகை அப்பா வந்து இங்க பாருங்க மகாபாரதத்துல முக்காலம் தெரிஞ்சவன் யாரு? மகாபாரதத்துல முக்காலம் தெரிஞ்சவன் சகாதேவன். அதே போல ராமாயணத்திலே கைகையுடைய தந்தை யாரு? முக்காலமும் அறியக்கூடியாதான்.
அப்ப தசரத மன்னனுக்கு குழந்தை இல்ல. ஆ. என்ன காரணம் கேட்டு வருவோம்னு சொல்லி கைகேயி அப்பாவை பார்க்கறதுக்கு வர்றாரு யாரு? தசரத மன்னன். அவர் வெளியே போயிட்டாரு. ஆனா கைகேயி சொல்றான், என்னை திருமணம் செய்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு. அது பிறகு தசரத மன்னன் கைகேயி அப்பாட்ட பெண்ணு கேட்டு போன பிறகு என்ன பட்டத்தரசி எத்தனை பேரு? 3 பேரு. 3. அவர் எத்தனை மனைவி சொல்லுவாங்க? ஏங்க 60,000 மனைவின்னு சொல்லுவாங்க. ஆனா பட்டத்தரசிகள் 3 பேர். கோசலை, சுமித்திரை, கைகேயி. நல்லா அருமையா சொன்னீங்க. இந்த உலகத்துல மனைவி சொல்வதை கணவன் கேட்கணும், கணவன் சொல்வதை மனைவி கேட்கணும். பாருங்க, சிவபெருமான் இருக்காருல்ல, சிவன், ஆமா. சிவனை பாருங்க, அவர் தனியா இருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு ஒரு பகுதியை இடமே உடம்புல சரிவாதி மனைவிக்கு கொடுத்திருக்காரு. இடப்பாகத்தை கொடுத்தாரு. பிரம்மதேவன் கொடுத்திருக்காரு. அவர் நாவில் இடம் கொடுத்திருக்கார் நாமகளுக்கு. மகாவிஷ்ணு மார்பில் இடம் கொடுத்திருக்காரு அந்த அலைமகளுக்கு. இந்த உலகத்துல கணவன் மனைவி எப்படி வச்சுக்கிறன்னு ஒரு கணக்கு இருக்குமா? சரியா? அதனால மனைவி சொல்ற கேட்கணும் தான். முதல்ல பெண்கள் சொல்றதே ஆம்பளை கேட்கணுமே. நீங்க கேட்க மாட்டீங்களே. அதான் சொன்ன மண்டுக்கு புலி மனைக்கிறவங்க. எந்த இடத்துல மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது கணக்கும் இருக்கு. கணக்கெல்லாம் இருக்கு. நான் சொல்றத நீங்க கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம். ஏன்னா மான் போனா போயிட்டு போது ஒரு முயல் குட்டியோ ஒரு நரிக்குட்டியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ பிடிச்சி தரே வாங்கிட்டு போங்க. அதை விடுத்துட்டு மான் தான் வரலன்னு சொல்லதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? இல்லைன்னா அப்படின்னு மலையில போய் தேடி பார்த்துட்டாங்க, ஒரு நாள் நிக்கலாம். நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் அறிவுபூர்வமா பேசக்கூடிய பிள்ளை சரி ஒரு வார்த்தை வாங்க விடுவர உள்ள போவோம். எங்க அத்தமைய மாமையே உரம்பரைக்கு வந்திருக்காரு. அதனால வாங்க வேடுவரே உள்ள போவோம். மானை நான் பிடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் நீங்க வேட்டையாடி மான் பிடிக்கிற அபிப்பிராயம் இல்ல. யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, தொக்குடாப்புல வாங்கிட்டு போலான்னு வந்தீங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? வேலையே செய்யாம சாப்பிட்டேன். உலக நாடுகளிலே இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தானமா எந்த மாவட்டத்துக்கு போங்க, எந்த ஊருக்கு போங்க, ஒரு இறக்க சிந்தனை யாருன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் படித்தவர். அதனாலதான் இருக்கிற இடத்துல இந்த வந்த வளத்தை இருந்த வளத்தை தெளிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அப்படி இருக்கலாமா? நம்மளுக்குன்னு தனி எலி வலைனால் தனி வலை நம்ம நிரந்தரமா வச்சுக்கணும். பிறகுதான் தனக்கு முந்தியதான் தானமும் தர்மமும். மதுரை எம்பதி போங்க, மீனாட்சி அம்மன் கோயில் போங்க. மதுரையில எல்லாம் இருந்தவங்க நம்மளுதானே அதிகமா இருந்தாங்க, தமிழர்கள் தானே இருந்தாங்க. ஆனா இப்ப மீனாட்சி அம்மன் கோயில போய் பார்த்து ஏதாவது ஒரு கடைக்குள்ள போய் நீங்க தமிழ் பேசி பாருங்க, ரொம்ப சுத்தமா பேசுவாங்க ஆளுங்க. தமிழர்களே அங்க இல்ல, இருக்கிறதெல்லாம் வடமுடியர்கள் தான். ஒரு விஷயம் தெரியுமா? வடநாட்டை வந்துதான் அந்த கடையில முழுவதும் இருக்கிறவங்க. அவங்களுக்கு பூர்வீகமா ஆதார் அட்டை இருந்து ரேஷன் கார்டு வரைக்கும் வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன வந்தவங்களுக்கு ஃபுல்லா இலக்க சின்ன கொடுக்கலாம். தனக்கு முடிஞ்சதான் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட கூடாதுல்ல. காரணம் இறக்க சின்ன இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா நாட்டுக்காரனும் எல்லா மரணத்துக்காரங்க பூரா இங்க வர்றான். பூரா போர்வை வியாபாரம் பார்க்காம, பாய் வியாபாரம் பார்க்காம, வியாபாரம் பார்க்க மட்டும் செய்யறாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரே ஒரு விஷயம், அவரெல்லாம் வியாபாரம் செய்வதற்கு அவர்களுடைய முதலீடு போட்டு இந்த வேலை செய்வாங்க. ஆனா தமிழர்கள் பாருங்களேன், எந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வெளியூருக்கா போகட்டும் ஒரு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தென்கோடியில பிறந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை கண்டு அமெரிக்க விஞ்ஞானம் நாசா விஞ்ஞானமே தோற்று போடலாம், இப்பேற்பட்ட ஒரு அறிவாளியா அப்படின்னு. நம்மளாம் போன் வச்சுங்களேன் மேன்மேல இடத்துக்கு தான் போவோம். அவங்க எல்லாம் வந்த வியாபாரத்துக்கு தான் வர முடியும். அதான் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே. அதை முதல் தெரிஞ்சு பேசுங்க. சரி, நான் கேட்கிறேன், இப்பேற்பட்ட ஆளுகள்லாம் பிறந்த நாட்டுல நீங்க மதிக்கல, உனக்கு அது இருக்கா இல்லையா? நீங்க தான் மதிக்க, உங்களுக்கு அது இருக்கா இல்லையா? இல்ல கேக்குறேன், நான்லாம் எப்படி காவல் பார்த்து விடிய இந்த இடத்துல என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி இங்க எல்லாம் வேலை வச்சாங்க? நீங்க என்ன இருக்கான்னு இப்படி சொன்னா என்ன பண்ணுறா? நீ மட்டும் இருக்கான்னு கேட்டியா? கண்ணு தெரியல மனசு கேக்குறமா? அப்படிதான் நாங்களும் உங்களுக்கு வேட்டையாட தைரியம் இருக்கா, இல்ல தெம்பு இருக்கா, வேகம் இருக்கா, விவேகம் இருக்கா அப்படி நான் கேட்கலாம்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான். உலகத்துல கோவப்பட்டு எவனும் சாதிச்சு இல்ல. அதனால கோவப்படாம இருந்தாலும் மங்குடி பையன் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லம்மா, கோபம் இருக்கணும். முதல்ல இடம்பொரு பார்த்து அடிக்கிறவங்க இருக்கணும்ல, வேகம் இருக்கணும்ல. கோவமே இல்லாம இருந்தாலும் இவனோட சாப்பாடு போய் இவன்ட்ட போய் எந்த வேலையை கொடுத்து சொல்ல மாட்டாங்களா? இது எப்படி பிடிக்கிற மட்டும் பாருப்பா. ஆமா பிடிக்கிறாரு எப்படின்னு. குட்டியாட விவந்தா தலைமூர்த்தி முடுங்க, குட்டியா தப்பி வந்தா அடிக்க சொன்னா உடனே மாட்டிக்கிட்டா மாட்டவே மாட்டேன். சொந்தா பெட்ட குழந்தைக்கு
வந்தா பெட்டகோழி தப்பி வந்தா பெட்டகோழி தப்பி வந்தா பெட்டகோழி தப்பி வந்தா கட்டி தேவனுக்கு சொந்தா கட்டி சேவனுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா நீதிபடி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா சம்பிரதாயப்படி பார்க்க போனா நீதிப்படி பார்க்க போனா வழக்கப்படி பார்க்க போனா வழக்கப்படி பார்க்க போனா சொல்றேன் வேற வாமா வாமா வாமா, வாமா. கல்லா கல்லா என்ன சொல்றீங்க மனசு மனசு இன்னொரு எடுத்து தேடி வருவேன் அடித்து காட்டு வாமா வாமா வாமா, வாமா. உள்ளே வாமா உள்ளே வாமா. வானத்தாமா ஆனந்தாமா, உள்ளே வாமா. உனக்கு இந்த ஊரே சொந்தம் உனக்கு இந்த ஊரே சொந்தம். உழைப்போர்க்கு கைதான் சொந்தம் உனக்கு கைதான் சொந்தம். எனக்கு இந்த வாமா வாமா வாமா, வாமா. உள்ளே வாமா உள்ளே வாமா. அதுவும் தெரிகிறதுப்பா. நான் கட்டிருக்க தாஜ்மஹாலைப்பா. அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணுதான், உனக்கேத்த கண்ணுதான். உன்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் கடவுளில்லை இங்கு காவல் காக்க கடவுளுமில்லை ஒருவருமில்லை நீர் வந்தது ஓடி இருந்தது நீ வந்த போது ஓடி வந்தது ஓடி இருந்தது நான் கண்ட போது கண்ணி கண்ண கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணி கண்ண கொண்டாட்டமோ ஒருவர் சாய்ந்து பாடு பாடி போராடுமா. சிம்பினே சிம்பினே உன்கிட்ட சொன்னேனே மலைசாரி பொண்ணுக்கு உணர்வானை கண்ணுக்கு கல்யாண வானை பொண்ணு சாரே தாடைய குங்குமமும் சாரே மன்மதிர குண்டு மல்லிகை காதால் பதித்தவன் அண்ணன் கேட்பான் பதித்தவன் அண்ணன் கேட்பான். உடம்பு இந்த வலிமை கேட்பான் பதிலெல்லாம் மனைவி கேட்பான். உழைத்தவன் கூலி கேட்பானே வாமா வாமா வாமா, வாமா. உள்ளே வாமா உள்ளே வாமா. வானத்தாமா ஆனந்தாமா. வாமா வாமா உள்ளே வாமா வாதத்துக்கு மருந்து உண்டு விவாதத்துக்கு மருந்து இல்ல அதனால விருந்து மருந்து மூணே நாள் தான் எங்க போனாலும் விருந்தோட 3 நாள்ல திரும்பி வந்துடணும் வீட்டுக்கு இல்லைன்னா மரியாதை கிடையாது இதெல்லாம் நல்லா தான் இருக்கு நீங்க மரியாதை தெரியாத ஆளாமல இருக்கீங்க பொம்பளை பிள்ளை சொல்றது எதா இருந்தாலும் முதல்ல ஆலோசிக்கணும்ல எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு நீங்க இந்த இடத்துல வேகமான வேடுவராத்தான் தெரியுறீங்க சரி. ஆனா கையில ஆயுதம்லாம் இருக்கு பயன்படுத்தணுன்ற முறை தெரியாமல இருக்கீங்க ஆமா, ஆமா. ஆசை இருக்கலாம் பேராசை இருக்க கூடாதுங்க பேராசை பெருநஷ்டம் சொன்னாங்க அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க போனா போயிட்டு போது மாடு காட்டுக்குள்ள தெரியட்டும் நீங்க பாட்டுக்கு வேற ஒரு பொருளை வேட்டையாடிட்டு போகும் தானே ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்னா சரியான உருப்படியா பிரியா போடுறேன்னா அந்த ஊருக்குள்ள என்ன சொன்னீங்க விளக்கில திதிக்குது அங்களுக்கு காடு விளந்ததை கத்து கொடுப்பது பெண்களது காடு விளக்கில திதிக்குது அங்களுக்கு காடு விளந்ததை கத்து கொடுப்பது பெண்களது காடு ஆனா உனக்கு மட்டும் தெரியலையா காடு எனக்கு இந்த வளர்த்து விட்டு செல்வீரையா சொந்த புத்தி இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்க வேணும் அந்த புத்தியா இருந்தா தெரிஞ்சுக்க வேணும் தேடி வந்தது உண்மைதான். மந்திரில் அல்லைய பேனா என்றைக்கும் நல்லா என்றைக்கும் நல்லா தலைவியின் நாட்டில் அடுத்தவர் பொருளுக்கு நான் ஆசை வைப்பேனா எடுத்துல பேனா ஆடு இல்லப்பா.
எங்கிட்டு வேடுவர் கண்ணு இருக்குன்னே தெரியல. இது என்னை பார்த்து கண்ணு அடிக்கிறீங்க? என்ன சொல்லுது செல்வம் அண்ணன் பேர் பேர மாத்திராதீங்க. கண்ணடிக்கிறாரு நீ பாத்து பாத்தீங்களா? அடிச்சார்ல. நான் கேட்கிறேன், என் கண்ணு நான் அடிக்கிறேன். உங்க கண்ணை அடிக்கலாம், என் பக்கம் திரும்பி அடிக்க கூடாது. கண்ணை தோண்டி விடுங்க பாருங்க. காலையில உள்ள வந்ததுல வாடி முடிச்சுக்கல. வேற எதுக்கு அடிக்கிறாரு? மானப்பாத்தி ஆசாத்தி அடிக்க சக்க மானப்பாத்து அடிக்கிறாராங்க. அடே அப்பாரு இப்ப சொல்லு, உனக்கு காலை வெத்தலை வாங்கி தரேன். சொல்லு. அந்த ஆளை சொல்லாத ஏமாத்தி விடுவாப்புல. சும்மா வைக்க கோமா டீ வாங்கி தர மாட்டாப்புல. நீ எல்லாம் அந்த சப்போர்ட் பண்ணாத. மான கிடையாது சொல்லுவையா. மான பார்த்த கண்ணடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தெரியல. வலியாதையா தனியா வந்து மாறி அடிச்சு பார்த்து என்ன தெரியல. அதுக்கு நான் ஒரு சத்தம் போட்டு சடமே வந்து பாத்துக்க. ஆமா சேர்ந்து கொண்டு விடு. அடையாளத்தை சொல்லியா மாடுக்கு அடையாளம் சொல்லுவா. அடையாளம் சொல்லுவா. இங்க ஒண்ணு ஆழமா சொல்லுவாங்க. அடையாளத்தை சொல்லுங்க. மாடு கண்ணை பார்த்துருக்கீங்களா? மூக்க பார்த்துருக்கீங்களா? மாவுடைய கண்ணல கண்ண கையில கண்ண எவருமா இதனுடைய இதழ கண்ண ஒன்னா ரெண்டா நடையண்ண உடைய அடையாளம் மட்டும் சொல்லுங்க. சொன்ன தெரியுங்களா? இது மேகாதமா அழகா இருக்கு.
கொம்பரோடு இது சாயாத கொம்பு சாயாத கொம்புரண்டு சாயாத கொம்பிருந்திருந்தாலும் அது தலை விரிந்து பாயாதமா. ஆதர கலந்த சுந்தோ, மானுக்கான அடையாளமே கிடையாது. பொய் சொல்லி வந்திருக்கீங்க. மான்தானா? மானுக்கு மறுபெயர் பெண். சரி. யார் தெரியுமா? யாரு? அந்த அழகான பெண்மக்கள் பாரு, எத்தனை சின்ன பையன். சொல்லுங்க. குரு உலகத்துல ஒரு நிறைய பெண்கள் இருந்தாலும் லவ் பாட்டு அந்த பாட்டு அவர் ஏற்கனவே ஆடிட்டாரு. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம மாட்டு இப்ப பிடிச்சிருக்கோம். பெரிய விஷயமா? மேல தாளம் கேட்கும் காலம் கேள்வி பறிக்க பருமையும் விடிய விடிய வருகை நகையாத பொன்னாக காலையில வள்ளி ஆட சொன்னாங்களா? ஆட சொன்னாங்க. கிளம்பு போயிடும். எங்க வச்சிருக்கீங்க? அத்தா நீ நான் சேர்ந்து போறதா ஆகு. நான் மட்டும் கூட ஆகுமாமா? ஆட சொல்லாதீங்க. யாருன்னு கட்டி விடுங்க. ஏங்க இப்பதானே உனக்கு உதவி செஞ்சேன். என்ன? இந்த பிள்ளை ஆடாம இருக்குது ஏன் பெட்டி நொறுக்கிறேன்? நீ என்ன விடுங்க? முதல்ல நல்லா ஆடினாங்க. குருப்பா தம்பி நான் உதவி பண்ணி நின்னா இல்லையா? ஆமா சொல்லுங்க. இருங்க ஏமா சொல்லுங்கய்யா. கேட்டு தள்ளுமா வந்து போங்கய்யா. ஏய் மோப்ப பார்த்து போய் ஆடு இங்க பாரு, சொல்லுங்க. இங்க, இங்க. இங்க பாரும்மா, இங்க பாரும்மா. அப்படியே பாடு பாடுவோம் ஆடுங்க. அப்ப நான் ஆடுற மாதிரி ஆடணும். போட்டின்னா பரவாயில்லையா? ஆ? இருமா என்ன ஆடா பரவாயில்லையே என் தம்பி மாரி ஆடி என்ன மாதிரி ஆடணும். அப்ப என் கூட சரியா போட்டி போட்டாரு ஆட முடியுமா? பாப்போம். சொல்லுங்க. பாத்துருவோம். அப்படின்னா சொல்லட்டும். நீங்க சரிங்கன்னா நான் ஆடுதில்லை, நான் ஆட மாட்டேன். போத்திக்கிட்டு பட்டான்னா, படுத்துக்கிட்டு பட்டான்னா. தம்பி அதெல்லாம் இல்ல போட்டின்னு அவங்க இழுத்துட்டாங்க அதான் பரப்பு. ஆ. வெற்றி தோல்வி. அட விடிஞ்சு வச்சு பாடுமையா. மேல தாளம் மேல தாளம் கேக்கு தாளம் சூப்பரியா வேட ஆடிட்டான் தெரியாம என் தம்பி ரசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்லாத. ஆடணுமா இல்லையா? நீங்க ஆடின வரை என் தம்பி ஆடினா இல்லையா சரி அதாவது இருவருமே சரி சமமா ஆடினீங்க நன்றி படிச்சு முருகா, அண்ணா. நான் ஒரு பாட்டுக்கு ஒரு கீர்த்தனை எழுதிக்கிறேன் முருகா இங்க அப்படி நான் பாடுறது நீங்க பாடுங்க. சரி. முருகனை வந்து நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீங்க பாடுங்க. அப்படியே அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முருகா, கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் பாயும் ஈராறு முகத்தாட்டு ஈராறு கருணை முகங்கள் ஓராறு
வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உங்களுக்கு என்ன வர வேண்டும்? நிறைய வேண்டும், இருந்தாலும் என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும். என்றும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். ஆகவே ரசிகர்கள் தாகத்துக்கு தண்ணி குடிக்க என்ற பாடலை பாட சொல்லி அண்ணன் அவர்கள் 100 அன்பளிப்பு வழங்கினார்கள். ஒரே ஒரு பாடல், அப்பா பாடிய பாடல் ஒரு பாடல் சொல்லி அன்பு நண்பர்கள் கொடுத்திருக்காங்க. அவர்கள் விருப்பத்திற்கு இணங்கி ஒரு பாடல். தாகத்துக்கு தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி அடிச்சு இந்த நேரத்துல ஒரு கட்டிங் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுதி கொஞ்சம் ஏறும். எங்கடா என் செல்வத்தை கிளம்ப ஆனா கோலகாரம் போய் போன வருஷம் அள்ளி தாகத்துக்கு தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி அடிச்சு பாவத்திட மாட்டிக்கிட்டேன். தாகத்துக்கு தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி அடிச்சு பாவத்திட மாட்டிக்கிட்டேன். இப்போ பாவத்திட மாட்டிக்கிட்டேன். மதுகு போச்சுடா மதுகு போச்சுடா அப்படி மருத குடித்து மயக்கத்திலே மிருக மாத்திடா மனசில மிருக மாத்திடா. தாகத்துக்கு தண்ணி குடிக்கு பாவத்துக்கு தண்ணி அடிக்கு பாவத்திட மாட்டிக்கிட்டேன். கள்ள குடித்தவன் கண்ணகு அப்பா என்ன போல தண்ணி அடித்தவன் தன்ன மறந்தா ஏ தன்னத்தானே 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 ஏ தன்னத்தானே தன்னத்தானே தன்னத்தானே. கள்ள குடித்தவன் கண்ணகு அப்பா என்ன போல தண்ணி அடித்தவன் தன்ன மறந்தா சத்தியம் சொல்லேடா இது தத்துவோ இல்லையடா. பலகார பாதைகளா பயிரெல்லாம் எரியுது. இனிமே கள்ளக்குறிச்சி போவீங்க யாரும் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. 57 பேர் என்ன செய்ய இன்னும் 3 நாளைக்கு இந்த நியூஸ் தொடர்ந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு நியூஸ் வந்தாலும் இதை மறைச்சிருவாங்க. நாட்டு நடக்கிற சகஜம் தாங்க. பல குலகார பாதிகளை அப்பப்பைக்கு தீர்ப்புகள் கொடுக்கணும். ஐயா எவன் காய்ச்சறானோ அவனை உடனே தூக்கல போடு. எவனுக்கு கிணறு காப்பான காய்ச்சவான எவன் கேட்க போறேன். நாடு திருந்தாது, நம்மளும் திருந்த மாட்டான். தாகத்துக்கு தண்ணி குடிச்சே பாவத்துக்கு தண்ணி அடிச்சு பாவத்தில மாட்டிக்கிட்டேன். இந்த குடியினாலே பல குடும்பம் போகுதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியல. தாகத்துக்கு தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி அடிச்சு பாவத்தில மாட்டிக்கிட்டேடா. இப்போ பாவத்தில மாட்டிக்கிட்டேடா. ரகுபதி ராஜவராஜா Bye.
நல்ல பிள்ளை ஆரம்பத்தில் இப்ப கிடையாது. இதுவரையும் ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீ அம்மன் அருள் குருவார்பேட்டை சேர்ந்த அம்மன் அருள் ஆடிஸ்வத்துக்கு அதில் பணிபுரியும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் இசைக்கு சார்பாக மன்மா நன்றி. மிகவும் சிறப்பு. பேர் வாங்குறேன் அதெல்லாம் நீங்க தான் காரணம். அதே போல எங்களுக்கு தெள்ளத்தெளியாக வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொடுக்கும் அன்பு தம்பி கலியமூர்த்தி நன்றி துண்டு. இது எங்க ஊரு, இது உங்க ஊரு அப்படின்னு தம்பி அவர்கள் வீடியோ ரொம்ப பிரமாதம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ எடுத்த தம்பி உங்க பேரு பிரபு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, தாய் குலத்துக்கு நன்றி, அனைவருக்கும் அன்பு ரசிகர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.